தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். The joy in sharing என்று முதலாவது சொன்னேன். இப்பொழுது joy in suffering ன்னு சொல்ல விரும்புறேன். நல்லா கவனிங்க. பாடுகள்ல சந்தோஷப்பட முடியுமா ஐயா? ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய கொஞ்சம் காரியத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் காரி துப்புறான். முகத்துல தாடிய மயிர பிடிச்சு அவங்க இழுக்கிறாங்க. கண்ணை கட்டி கோலால அடிச்சு தீர்க்க தரிசனம் சொல்றவனே யார் ஒன்னு அடிச்சான்னு சொல்லுன்னு சொல்றாங்க. 39 தடவை அவருடைய முதுக அடிச்சதுனால என் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உழுகிறவனுடைய நிலத்தை போல பிளக்கப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாராம். என் ஆண்டவர் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டாராம். எப்படி முடிஞ்சது? How is it possible? அம்மா ஐயா, கொஞ்சம் சிலுவை காட்சிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பச்சை கறி அப்படி பிறந்து இருக்கும் போது அதை ஒரு கட்டையில ஒட்டி அதுல ஆணி அடிக்கும் போதும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாராம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில தேவன் எனக்காக பாடுபட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பாடுபடும் போதும் சந்தோஷப்பட முடியும், நீ வேதனைப்படும் போதும் சந்தோஷப்பட முடியும். ஏன்னா உனக்கு பயம் இல்லை. இப்போ மரணத்து குறித்து பயம் இல்லாதனால சந்தோஷம் அந்த நேரத்திலையும் ஆட்கொள்ளும். எத்தனை பேரை தெரியுமா நான் சொல்லுவது வழக்கம். என்னுடைய குடும்ப கூட்டங்களில் சொன்ன ஒரு உதாரணத்தை இங்க சொல்ல விரும்புறேன். 1937 வருஷம் ருமேனியாவில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு பாஸ்டர் அந்த நாட்களில் கம்யூனிஸ்டுகள் பிடிச்சு வந்து அவர் அடின்னு அடிச்சு ரத்த கலரி ஆக்கிட்டாங்க. 10 விசுவாசி பேரை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, மாட்டேன். அவரை மறுபடியும் அடிச்சாங்க. அடிச்சு இது உண்மையா நடந்தது. நான் சரித்திர ஆதாரத்தோடு கூட சொல்றேன். அவரை ஃப்ரெஷ் டாய்லெட்டை கொண்டு வந்து அந்த அசிங்கத்தை கொண்டு வந்து தலைவலியா ஊத்துனாங்க. அவரை தூக்கி பெருச்சாளிகள், பசியோடு இருக்கிற பெருச்சாளிகள் நிறைஞ்ச ஒரு குழியில போட்டாங்க. இந்த பெருச்சாளிகளுக்கு அந்த நரகளின் வாசனை, இந்த மனிதன் மேல இருந்த சதை பிஞ்சு இருக்கிறதுனால சாப்பிடணுங்கிற எண்ணத்தினால அது வந்து அவரை தூங்க உடல்ல ஒண்ணும் செய்ய முடியல. நாத்தத்துக்குள்ள குழிக்குள்ள எலிகள் சாப்பிடுற இடத்துல அவர் இருக்கிறாரு. 3 நாள் கழிச்சு அவரை தூக்கி மறுபடியும் நிறுத்தி, இப்ப சொல்லு, இப்ப அங்க சபையில இருக்க விசுவாசிங்க பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை கேட்ட போது அவர் ஒண்ணு சொன்னாரு, முடியாது நீ இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவருடைய 7 வயசு பையனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த பையனையும் அதே மாதிரி சாட்டல அடிக்கும் போது அவனுக்கும் சதையெல்லாம் பிஞ்சு அப்படி தொங்குது. இவருக்கு பருதா வந்துட்டு சொன்னாரு, மகனே, டேய் தம்பி, 10 பேர் பேரை சொல்லிடுறேன்டா. இந்த பிள்ளை என்ன சொன்னான் தெரியுமா? டாடி எனக்கு பாதி ரத்தத்துக்கு மேல வெளியே போயிடுச்சு. நான் கண்டிப்பா செத்துத்தான் போவேன், நான் பிழைக்க மாட்டேன். நான் இயேசுவை பார்க்க போறேன். இயேசுவை பார்க்க போகும்போது அவர் கேட்பாரு, நீ யாருடைய பிள்ளைன்னுட்டு. நான் ஒரு துரோகியினுடைய பிள்ளைன்னு சொல்ல விரும்பல. துரோகியின் பிள்ளை சொல்ல விரும்பல. நான் சந்தோஷமா இயேசுவை பார்த்து எங்க அப்பா பின்னால வாராருன்னு சொல்ல விரும்புறேன். இதை கேட்ட அந்த கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த 2 காலை அந்த பையன் காலை பிடிச்சி சவர்ல ஓங்கி அடிச்சு கொன்னுட்டாங்க. தாயே, சகோதரா, ஒரு சின்ன பிள்ளை தனக்கு முன்னால வச்சிருக்க சந்தோஷத்தின் பொருட்டு அந்த உயிரை இப்படி துச்சமா அனுமதிக்கினா. நீ பாடுகளை பார்த்து ஓடுறதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாம இருக்கிறதுக்கான அங்க சொன்னா அடிப்பான், இங்க சொன்னா மிதிப்பான் அப்படிங்கிற பயத்தினாலதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாம இருக்கிற.
ஆண்டவர் உனக்காகப்பட்ட பாட பாரு, உனக்காகப்பட்ட வேதனைகளை கொஞ்சம் பாரு. தனக்கு முன்னதாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது எப்ப தெரியுமா? எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது உலகத்தான இருப்பான். எல்லாரும் உங்களை புகழும் போது சந்தோஷமா சிரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இவரை மாதிரி உண்டா, இவரை மாதிரி உண்டா, இவர் மாதிரி உண்டான்னு சொல்லி 10 பேர் உங்களை பாராட்டு விழா நடத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கூப்பிடுறதுக்கெல்லாம் ஆள் இருந்தா சந்தோஷமா இருக்கும். நினைச்சதெல்லாம் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கிருபை இருந்ததுன்னா அல்லது வசதி இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். நினைச்சதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் எல்லா நேரத்திலும் மட்டும் இல்ல, அவமானத்தின் நேரத்திலையும் பாடுகளின் மத்தியிலையும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவன் இந்த சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறவன். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு இதுதான் வழி, நான் அதுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார். இந்த மிஷனரி தரிசன கூட்டத்தில் உண்மையான சந்தோஷத்தின் அளவை நீ பெற்றுக்கொள்ளா. என்ன பாடு வந்தாலும் சரி, நம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, அல்லேலூயா, என்ன ஆனாலும் சரி, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. பீகார் பகுதிகளிலே காந்திஜி முதலாவது தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்த மோத்திகாரி என்கிற ஊருக்கு சில கிலோமீட்டர் தூரத்துல கொஞ்சம் பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்தோம். 37 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அந்த இடத்துல. 37 பேர். ஆனா அவங்க மகா தலித் அப்படின்னு சொல்லப்படுகிற முஷார் இனத்தை சேர்ந்தவங்க. கொஞ்சம் உங்களுக்காக சொல்றேன். முஷார்ன்னு சொல்ற அந்த இடம் தான் பீகார்லயே மிகுந்த குறைஞ்ச ஜாதின்னு நினைக்கப்படுகிற ஒரு ஜாதி. அதனால யாரும் வயல்ல அறுக்கிறதுக்கு அவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ வந்து இறங்கினீன்னா என் வயல் தீட்டுப்பட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால வயல்ல யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அரசாங்கத்தின் உதவியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வசதி இல்லாத அந்த ஜாதியில ஆண்டோடைய சுவிசேஷம் அவங்கள ஒரு நம்பிக்கை உள்ளவங்கள ஆயிடுச்சு. 37 பேர் ஞானஸ்நானம் எடுத்து அவங்க ஆராதிக்கிறத பார்த்த உயர்ந்த ஜன மக்கள் அவங்கள அடிச்சு, நல்லா அடிச்சு, ஊரை விட்டு போங்க, உங்களால எங்கள் தேசம் இன்னும் தீட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டதுனால அவங்க 21 நாள் நாங்க அவங்கள ஒரு இடத்துல கொஞ்சம் வச்சு 21 நாளும் நாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்துக்குள்ள பட்டோம். 37 பேர் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தார் ஞானஸ்தானம் எடுக்காதவங்களும் அவங்களோட வந்துட்டாங்க. 21 நாள் கழிச்ச பிறகு கொஞ்சம் போலீஸ் வந்து அதுல கொஞ்சம் இடைபடுறதுக்கு நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு நாங்க அவங்ககிட்ட கேட்டோம், எங்க போக போறீங்க? வேற எங்கேயாவது? அங்க நிலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு புறம்போக்கில் ஒரு குடிசையை போட்டுட்டு மண் வீட்டுல இருக்கிறவங்க. கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்க அங்கேயே போறோம். எங்க சகோதரன் கேட்டார், அங்கேயே போறீங்களா? அங்கதான் அடிக்கிறானே, அங்கதான் உடைக்கிறானே, உங்க வீட்டுக்கெல்லாம் தீ வச்சுட்டானே. அவங்க சொன்னாங்க, பாடுகளின் மத்தியிலையும் நாங்க இயேசு கிறிஸ்துவ விடமாட்டோம்னு சொல்றதுக்கு நாங்க போறோம் யா. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏதோ கொடுத்து இவங்க ஏமாத்திட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க எங்களுக்கு நல்ல இடத்துக்கு எங்களை அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுக்கு நல்ல இடம் கிடைக்கும் சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டா. இல்லையா, பாடுகளின் மத்தியிலும் இயேசுவே ரட்சகர்னு காண்பிக்கிறதுக்கு நாங்க போறோம். இன்றைக்கு அந்த மக்கள் ஒரு நல்ல ஆராதிக்கிறத பார்த்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயம் வந்துட்டு, அடிச்சாலும் ஆராதிக்கிறான், விரட்டினாலும் ஆராதிக்கிறான், ஆகினால இவங்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு, இந்த தேவன்ட்டு இவன் உயர் ஜாதியில இருக்கிறவங்களும் ஆராதனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். சீக்கிரத்திலே நாங்க அங்க ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இந்த தேசம் அசைய பண்ணணும்னு நினைக்கிறியா? நிறைய பேர் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், சினிமா எடுத்தேன், இப்ப 10 சினிமா எடுக்கிறேன். இதுதான் ஒரு சினிமா எடுத்தது போதாது, இன்னும் 10 சினிமா. இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஹலோ, இல்லையா? பாடுகள் ஆனாலும் அந்த மேலான சந்தோஷத்தை நாங்க பெற்றுக்கோங்கிறத நிரூபிக்கிறதுனால என் தேசம் அசையும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன வந்தாலும் சரி, நான் நிக்கிறத பார்த்து
உலகம் அசையா. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஒரு சின்ன கூட்டத்தை தேடி இந்த ராணிப்பேட்டைக்கு வந்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற காரணமே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எனக்கு எழும்பிராதா. என்ன வந்தாலும் சரி சந்தோஷத்தை மட்டும் விடவே மாட்டாங்க. அவமானம் வந்தாலும் சரி, நிந்த வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி. மூன்றாவது